அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜெயமேனுகோபால். நாம இன்னைக்கு பார்க்கக்கூடிய தலைப்பு எத பத்தினா, ஒரு ஆண் ஜாதகம், ஒரு பெண் ஜாதகம். இந்த 2 பேர் ஜாதகத்திலுமே லக்னாதிபதி அப்படின்னு சொல்லப்படுகின்ற கிரகம் ரொம்ப ரொம்ப முக்கியமா வலிமையா இருக்கும். ஏன் அப்படி சொல்றோம் அப்படின்னா, இப்போ ஒரு ஜாதகத்துல ரொம்ப மெயின் டார்கெட் என்னன்னா லக்னாதிபதி தான். ஒரு ஜாதகத்துல நன்மை நடந்தாலும் சரி, தீமை நடந்தாலும் சரி, அந்த விஷயத்த அனுபவிக்கக்கூடிய அளவுக்கு லக்னாதிபதி வலிமையா இருந்தா தான் எதுவுமே ஜாதகரால் அனுபவிக்க முடியும். இப்போ லக்னாதிபதி வீக் ஆயிட்டார். ஒரு மனிதனுக்கு வீடு, வசதி, வண்டி, வாகனம், சொத்து, சுகம், காசு, பணம்னு நெறைய இருக்கு. ஆனா, அந்த ஜாதகத்துல லக்னாதிபதிங்கிற கிரகம் நீசமாகியோ, ஏதோ ஒரு வகையில 6, 8, 12 போய் பாதிக்கப்பட்டுச்சுன்னா, காசு, பணம் இருந்தாலும் அந்த சந்தோஷத்த அனுபவிக்கக்கூடிய அளவுக்கு ஜாதகர் உடல்நலம் ஆரோக்கியத்தோட இருக்க மாட்டார். காரணம் என்னன்னா, லக்னாதிபதி பாதிக்கப்பட்டிருக்கு. அப்போ அதே சமயத்துல காசு, பணம், சொத்து, சுகம் இல்ல, லக்னாதிபதி வலுவா இருந்தாருன்னா, தன்னுடைய திறமையால் உழைச்சு அதிக பணம் சம்பாரிச்சிருவார். அதுக்கு வாய்ப்பு உண்டு. அப்ப நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு ஆணுடைய ஜாதகத்திலோ அல்லது பெண்ணுடைய ஜாதகத்திலோ எந்த லக்னமாக இருந்தாலும் சரி, லக்னாதிபதின்னு சொல்லப்படுகின்ற கிரகம் ஒருபோதும் பாதிப்பு இல்லாம இருக்கணும். இப்போ லக்னாதிபதி யோக புள்ளியிலோ, கரநாதனுடைய சாரத்திலோ, 5, 9 அதிபதியோட சாரத்திலோ எந்த வகையிலும் பாதிப்பு இல்லாமல் வலுவாக இருக்கும் பட்சத்தில் அந்த ஜாதகருக்கு எந்த தசாபதி நடந்தாலும் சரி, தன்னுடைய வாழ்க்கையை நல்ல முறையில் அமைத்துக் கொள்ளக்கூடிய அளவுக்கு ஜாதகர் கெப்பாசிட்டியானவரா இருப்பார். ஒரு சரியான தசாபதி சரியில்லைனா கூட, லக்னாதிபதி நல்லா இருந்தா, அந்த பிரச்சனையை எதிர்கொண்டு ஜெயிக்கக்கூடிய வல்லமை ஜாதகருக்கு உண்டு. அதற்கு காரணம் லக்னாதிபதி வலுவாக இருப்பது. அப்ப நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு அடிப்படையான விஷயம் என்னன்னா, எந்த ஒரு ஜாதகத்திலும் எந்த லக்னமாக இருந்தாலும் சரி, அந்த ஜாதகத்தில் லக்னாதிபதின்னு சொல்லப்படுகின்ற கிரகம் 6, 8, 12லயோ, நீசமாகியோ, அஸ்தங்கமாகியோ, வக்கரமாகியோ, திரிசூன்யத்திலோ, பாதகத்திலோ எந்த வகையிலும் பாதிப்பு இல்லாமல் வலுவா இருந்துட்டாருன்னா, அந்த ஜாதகத்துல வேற சிறப்பான விஷயங்கள் எதுவுமே இல்லாம இருந்தாலும் கூட, லக்னாதிபதிகின்ற கிரகம் ஒன்று மட்டும் வலுவாக இருந்து விட்டால், வாழ்க்கையில் வெற்றி பெறக்கூடிய வல்லமை நிச்சயமாக அந்த ஜாதகருக்கு உண்டு அப்படிங்கிறது தான் நாம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். முழுக்க முழுக்க லக்னாதிபதிக்கு ஏன் வெயிட்டேஜ் குடுக்குறோம்னா, லக்னாதிபதி தான் ஒரு ஜாதகத்துல பேஸ்மெண்ட். லக்னாதிபதி நல்லா இருந்தா மட்டும்தான் அந்த ஜாதகருக்கு எது நடந்தாலும் அந்த விஷயத்தை ஜாதகரால் அனுபவிக்க முடியும் அப்படிங்கிறதான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு சிறிய விஷயம். இப்போ லக்னாதிபதி கூட குரு இருந்தாலும் சரி, லக்னாதிபதியோட குரு பார்வை பார்த்தா எந்த வகையிலாவது குருவுக்கும் லக்னாதிபதிக்கும் தொடர்பு ஏற்பட்டு, குருவும் லக்னாதிபதியும் பாதிப்பு இல்லாமல் இருந்தால், அந்த ஜாதகர் நிச்சயமாக உயர்வான வாழ்க்கை வாழ்வார் அப்படிங்கிறதுல சந்தேகமே வேண்டாம். நம்ம கண்ணு மூடிட்டு சொல்லிடலாம். ஒரு ஜாதகத்துல லக்னாதிபதிங்கிற கிரகம் வலுவா இருந்துட்டாலே போதுமானது. அந்த ஜாதகம் நிச்சயமாக ஜெயிக்கக்கூடிய ஜாதகம். இவை எல்லாமே பொதுவான தகவல் தான். தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து, அதில் உள்ள கிரக அமைவுகளை பொறுத்து பலன்கள் வேறுபடும் என்ற அடிப்படை உண்மைகளை நாம் மறந்துவிடக் கூடாது. நன்றி, வணக்கம்.